மார்னிங் வந்த உடனேவே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஆனியன் வந்து கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நிறைய ஆனியன்ஸ் நம்ம கட் பண்ணும்போது தண்ணியில் போட்டு நம்ம கட் பண்ணோம்னா கண்ணெரிச்சல் இருக்காதுன்னு சொல்லுவாங்கல்ல. எல்லா ஆனியன்ஸும் கட் பண்ணிட்டு தியரி கிளாஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். தியரியில் வந்து என்னென்ன இன்கிரீடியன்ஸ் எப்படி சூஸ் பண்ணணும், எந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வச்சா ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துறதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் வந்து நம்ம டெமோ ஸ்டார்ட் பண்ணிட்டோம். டெமோ நான் வந்து காமிச்சதுக்கு அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா அப்சர்வ் பண்ணிட்டு அப்புறம் அவங்க ஹேண்ட்ஸ் ஆன் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. நம்ம கிட்ட 2022 வந்து ஆன்லைனில் படிச்சவங்க இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் இவங்களை நான் பார்க்குறேன். அவங்க வந்து ஆல்ரெடி டெசர்ட் கார்ட்ஸ் எல்லாம் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒர்க்லாம் காமிச்சு கொடுத்தாங்க, ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் மேம் இவங்க வந்து ஆல்ரெடி பேக்கரி ரன் பண்ணிட்டு இருக்காங்க. கேக்ல பெரிய பெரிய வென்யூ செட்டப் கேக்ஸ் எல்லாம் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஆல்ரெடி ஹோம் பேக்கிங் பண்ணிட்டு நிறைய ஆர்டர்ஸ் இருக்கிறவங்களும் வந்து இந்த பேட்ச்க்கு வந்திருந்தாங்க. இது வந்து மிஷின் நீடிங் கிடையாது, எல்லாமே A to Z அவங்க ஸ்கிராச்ல இருந்து எல்லாமே அவங்களே ஓனா வே பண்ணி டோ நீட்டா வந்து அவங்களே வந்து தேய்ச்சிட்டு நீடிங் பண்ணிட்டு அவங்களே இதை ஷீட்டிங் பண்ணுவாங்க. கம்ப்ளீட்லி ஹேண்ட்மேட் தான். நிறைய இடங்கள்ல வந்து மிஷின் மேட் பண்ணிட்டு ஷீட்டிங் வந்து மிஷின்லேயே பண்ணிடுவாங்க. பட் அது வீட்டில் போய் செய்யும்போது அது அவ்வளவா வருமானு கேட்டால் கண்டிப்பா இல்லை. நம்ம சைடில் வந்து கம்ப்ளீட்லி A to Z வந்து இண்டிவிஜுவல் ஹேண்ட்ஸ் ஆனா தர்றதுனால டீம் கூட கிடையாது, இண்டிவிஜுவலா ஒருத்தவங்களுடைய பஃப் ஷீட்டிங்ஸும் அவங்களே இண்டிவிஜுவலா பண்றதுனால வீட்டில் செய்யும் போதுமே ரிசல்ட் வந்து 100% பெஸ்டா வரும். ஒரு நாள்ல வந்து கிளாஸ் அட்டென்ட் பண்ணிட்டு நான் செகண்ட் டே போனதையும் நான் பஃப் மாஸ்டர் ஆயிரலாமான்னு கேட்டா அது கண்டிப்பா இல்லை. நம்ம ஃப்ரீக்வெண்டா அது ப்ராக்டிஸ் பண்ண 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 மட்டும்தான் அந்த விஷயம் வந்து நமக்கு கரெக்டா வரும். அதனால கத்துக்கிட்ட கையோடவே அதை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி டெய்லியும் அதை ப்ராக்டிஸ் பண்றீங்க அப்படின்னா இதை விட இன்னும் வால்யூமோட பஃப்ஸ் எல்லாம் கூட நம்ம செம்மையா பண்ணிக்கலாம். மசால் ப்ரிப்பரேஷன்ல வந்து கொஞ்சம் பல்க் குவான்டிட்டி மசால் தான், நிறைய பேர் இருக்கிறதுனால நம்ம பல்கா பண்ணிருந்தோம். அந்த மசால் வந்து நிறைய பேர் ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணும்போது திருப்பவே முடியல. பட் இவங்க பாருங்களேன், அசால்ட்டா இருக்காங்க. இவங்க வந்து இன்னும் ஒரு 4 to 5 monthsல மாம் டு பி ஆக போறாங்க. ஆனா எவ்வளோ இதுவா பண்ணிட்டு இருந்தாங்க பாருங்க. இவங்களும் நம்மளுடைய ஆன்லைன் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் தான், ஆஃப்லைன்ல பஃப் கிளாஸ்க்காக வேண்டி வந்திருக்காங்க. எங்களுக்கே வந்து ஆச்சரியமா இருந்தது. எனக்கு தெரிஞ்சு சிங்கப்பெண் அப்படின்னு சொன்னா அந்த டைட்டில் வந்து இந்த பேட்ச்க்கு நமக்கு இவங்களுக்கு கொடுக்கலாம். ஃபைனலா அவங்க செஞ்சதை வந்து நான் பேக் பண்ணி வெளியே எடுக்கும்போது ஓ மை காட், இது நாங்க தான் பண்ணோமா, இந்த அவுட்புட் இப்படிதான் வந்துச்சா அப்படின்ற மாதிரி எல்லாருமே ரொம்ப ஆச்சரியமா பார்த்துட்டு இருந்தாங்க. இது நாட் ஓன்லி டெக்குன்னு கிடையாது, நீங்க ஸ்மால் ஒரு 30 லிட்டர் ஓடிஜிலையும் வந்து இந்த பஃப்ஸை சூப்பராக பண்ணலாம். அதே மாதிரி ப்ரீவியஸ் பேட்ச்ல நம்ம கிட்ட படிச்சவங்களும் ப்ரௌனிஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு ப்ரௌனியும் எனக்கு டேஸ்ட்டுக்கு கொடுத்துருந்தாங்க, அதுவும் சூப்பராக இருந்தது. இந்த பேட்ச்ல எல்லாருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எல்லா பஃப்ஸும் ரைஸ் ஆகி சூப்பராக வந்திருந்தது. பிகினர்ஸ் மட்டும் கொஞ்சம் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தாங்க, மற்றபடி இது ப்ராக்டிஸ் பண்ண 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 சூப்பராக வந்துடும். வர அப்கமிங் வீக்ல ஒரு பஃப் கிளாஸ் வந்து போட்டிருக்கோம். உங்களுக்கு தேவைப்படுது, நீங்களும் இந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஸ்கிரீன் தெரிய நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். டேக் கேர், பாய்.